ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடையில் கிடைக்கிற பானிபூரி நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செஞ்சிடலாங்க. பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா 2 கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த பானி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி, புதினா, ஒரு 2 பல்லு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, புளி சேர்த்து நல்லா நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி கடையிலெல்லாம் கிடைக்குதுங்க, இப்போ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பாதி லெமன் இருக்கு இல்லையா, அதையும் புழிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அந்த பானி சூப்பராக ரெடி ஆயிரும். நான் பூரிக்கு ரெடிமேடாக நமக்கு வத்தல் மாதிரியே அந்த பானிபூரின்னு வத்தல்லையே கிடைக்கிது. அந்த வத்தலை வாங்கி நான் பொரிச்சுக்கிட்டேன். நல்லா பொசு பொசுன்னு சூப்பரான அந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக எல்லா பூரியும் பொரித்து நான் தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், பச்சை பட்டாணி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா உரித்து மசித்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா மசாலா ரெடி. பூரியை நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கை ஃபில் பண்ணி பானியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.